நீங்கள் உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஃபுல் மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபியூ டேஸ்லேயே அதை ப்ரொகாஸ்டினேட் பண்ணிவிட்டு என்ன கோல் செட் பண்ணணுன்றதையே மறந்துட்டு நம்ம வேறு ஏதோ பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்திருக்கீங்களா? ஐ ஹவ் ஆல்சோ பீன் தேர். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு 5 டிப்ஸ் தரப்போகிறேன் உங்களோட ப்ரொகாஸ்டினேஷனை ஓவர் கம் பண்ணிவிட்டு உங்களோட கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப், ஸ்டார்ட் ஸ்மால். நம்ம நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஃபுல் மோட்டிவேஷனில் நம்ம எடுத்தோடனே ஒரு பெரிய கோலாக வச்சுட்டு அது நம்மளால் அட்டைன் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிப்போம். ஃபஸ்ட்டு அதை பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஸ்டார்ட் ஸ்மால்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏர்லி மார்னிங் 4 o'clock எழுந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட கோல் 4 o'clock எழுந்துக்கிறதா இருந்தால், மேபி நான் டெய்லி ஒரு 8 o'clock or 9 o'clock எழுந்துக்கிற ஒரு பர்சனாக இருந்தேன்னா நான் 4 o'clock அச்சீவ் பண்ணுறது கண்டிப்பாக பண்ண முடியாது. பிகாஸ் நமக்கே தெரியும் எடுத்தோடனே நம்மளால அவ்வளோ ஏர்லியாக எழுந்துக்க முடியாது. மேபி நம்ம அந்த கோல் வச்சதுக்காக ஒரு 2-3 days எழுந்துட்டு மறுபடியும் அந்த கோலை நம்ம ப்ரொகாஸ்டினேட் பண்ணிடுவோம். அதுக்கு பதிலாக நாம் 9 o'clock எழுந்துக்கிற பர்சனாக இருந்தால் ஃபஸ்ட்டு 1 hour அஹெடாக எழுந்துக்க ட்ரை பண்ணணும். 4 o'clock அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கான டைமை நம்ம கொடுத்து சின்னதாக ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். டிப் நம்பர் 2, ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ். நம்ம ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுறதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு கோலை நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம அதை பற்றின விஷயங்களை கண்டிப்பாக ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணோம் அப்படின்றத நம்ம கோலாக வச்சுருக்கோம் அப்படின்னா அதை லேர்ன் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட ஒரு 1/2 hour or 1 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் ஒரு 3 monthsல நம்மளால் அந்த ஸ்கில்லை மாஸ்டர் ஆக முடியும். இப்போ நம்ம அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதுக்காக குறிப்பிட்ட 1/2 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா டெய்லி சேம் டைமில் நம்ம அந்த விஷயத்த பண்ணுறோமா அப்படின்றத ஒரு ஜேர்னல் மூலமாக ஏதோ ஒரு நோட்ஸில் நம்ம மார்க் பண்ணி வைக்கிறதுனாலையும் நம்மளோட ப்ராக்ரஸை ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். தேர்ட் டிப், டூ இட் வித் யுவர் ஃப்ரெண்ட். எஸ், இது ரொம்பவே ஜாலியான ஒரு டிப். பிகாஸ் நம்ம ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்டும் கண்டிப்பாக ஏதோ ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. மேபி அது நம்மளோட ஃப்ரெண்டோட அலைன் ஆச்சுன்னா நம்ம 2 பேருமே சேர்ந்து இந்த கோலை அச்சீவ் பண்ணுவோம்னு அவங்க கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தட் நீங்கள் அந்த கோலை நோக்கி போகிறீங்களான்னு உங்கள் ஃப்ரெண்டும் உங்களை செக் பண்ணுவாங்க. அட் தி சேம் டைம் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்த் டிப், செட் ரிமைண்டர்ஸ். நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம அப்பப்போ ரிமைண்டர் செட் பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் ஒரு சின்ன ஸ்டெப்பை நம்ம கோலை நோக்கி போகிறதுக்காக நம்ம செட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த 1/2 hour நான் இதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற கோலை நீங்கள் செட் பண்ணி ரிமைண்டர் வச்சாதான் நீங்கள் உங்களோட கோலை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். டிப் நம்பர் 5, ரிவார்ட் யுவர் செல்ஃப். இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச டிப். பிகாஸ் நான் ஒரு 21 daysக்கு 7K வாக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 21 days நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண பிறகு நானே எனக்கு கிஃப்ட் பண்ணிப்பேன். லைக் நம்ம சின்ன விஷயங்களில் நமக்கு ரிவார்ட் பண்ணிட்டு இருந்தால் தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். அண்ட் நமக்கும் ஓகே நான் இதை பண்ணி முடிச்சேன்னா நான் எனக்கே ஒரு வாட்ச் வாங்கிப்பேன், எனக்கே ஒரு ட்ரெஸ் வாங்கிப்பேன். நமக்கே ரிவார்ட் பண்ணிக்கும் போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 5 டிப்பையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர உங்களுக்கு ஏதாச்சும் டிப் தெரியும் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்குன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.